ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இது போடாமல் ஐப்ரோஸ் போடாமல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரிஜினல். இன்றைக்கி வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்து நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினாங்க அக்கா. அவங்க பேர் பிரேமா. நேற்று கால் பண்ணி திருச்செந்தூர் வரேன்டா, அப்படியே திருநெல்வேலி வரேன், உனக்கு வந்து பிரசாதம் வளையல் இந்த மாதிரிலாம் கொண்டு வரேன், நீ வர முடியுமாடா? ஃப்ரீயாக இருந்தால் வா, இல்லைனா நான் வந்து அங்கே நீ கால் எடுக்கலைன்னா நான் வந்து நெல்லையப்பர் கோவில் ஆஃபீஸ்லேயே வந்து உன்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போகலான்ட்டு பார்த்தேன். நீ எப்போ வருவியோ வாங்கிக்கலாம்ல அடுத்து வரும்போது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அக்கா இதை விட நான் என்ன நினச்சேன்னா, வந்துடுறேன்க்கா நான் அப்படின்னு. இதை விட வேறு என்ன வேலை சொல்லுங்கள்? எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் அவங்க வராங்க, பொருள் வாங்குறதுக்காட்டியும் அவங்கள நான் பார்க்கணும். இது வரைக்கும் நான் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன், அவங்கள வீடியோவில் ஃபோட்டோவில். ரொம்ப எப்படி சொல்லுமா, ஒரு தெய்வீக முகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தளவுக்கு அப்படி ஒரு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு டெய்லியுமே அக்கா கோயில் போயிடுவாங்க. பக்கத்தில் கபாலீஸ்வரர் கோயில்னு நினைக்கிறேன். எனக்கு கோயிலெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க டெய்லியும். அப்படி ரொம்ப பாசமாக, என்னென்னு தெரியல, ரொம்ப பாசமாக. எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, 1 2 பேர் கிடையாது. என் மேலே பாசமாக அந்த யூடியூப் மூலமாக கிடைச்சவங்க எனக்கு பெரிய ஃபேமிலி, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம அக்கா வராங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேனே 5 மணிக்கு வந்து இப்போ திருச்செந்தூர் முடிச்சுட்டு இப்போ 5 மணிக்கு இங்கே வந்துடுவாங்க, நெல்லையப்பர் கோயில் வந்துடுவாங்க. நான் அவங்கள பார்க்க போகிறேன். இந்த வீடியோ அவங்க பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி. ஏன் தெரியுமா? பிஸியாக வந்துட்டுருக்காங்க, திருச்செந்தூர்லேருந்து இப்போ திருநெல்வேலி வந்துட்டுருக்காங்க. அதனால் இந்த இதில் வந்து அவங்க கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஃபோனுக்கு சார்ஜர் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு தான் அவங்களுக்கு ட்ரெயினு. அதனால் சொல்கிறேன், அவங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கிட்டு போகிறேன். அது என்னன்னு நான் வந்து இப்போ சொல்ல மாட்டேன், சப்போஸ் அந்த அக்கா வீடியோ பார்த்துட்டாங்கன்னா. அதனால் நான் வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு. வேறு என்ன, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனிமேல் தான் நான் குளித்து கிளம்ப போகிறேன், அக்காவை பார்க்குறதுக்கு போகிறேன். வேறு என்ன போயிட்டு வந்துட்டு நான் வந்து இப்போ சொல்கிறேன் நான் என்ன வாங்கிட்டு போனேன்னு. சரிங்களா? சந்தோஷத்தில் வார்த்தையே வரமாட்டேங்குது. மேக்கப் இல்லாத மூஞ்ச பாருங்கள், எனக்கு மேக்கப்பே இல்லாத மூஞ்சி இதுதான். ஐப்ரோஸ் வந்து எனக்கு இந்த வளர்ந்துட்டு பாருங்கள். நான் வந்து செல்ஃபாகவே பிளக்கர் வச்சு ரிமூவ் பண்ணுவேன். இன்னும் பண்ணலை, இன்றைக்கி பண்ணணும். இன்றைக்கி அல்லது நாளைக்கு தான் பண்ணணும், பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து ஷட்டவுன், கரண்ட் இல்லை காலையிலேருந்து. அதனால தான் வீடியோவே எடுக்க முடியல. எப்படி வேர்த்து ஊற்றி நிற்கிறேன் பார்த்தீங்களா? மூஞ்சு கழுத்து மட்டும் எவ்வளோ கலராக இருக்குது பார்த்தீங்களா? கை நான் வேக்சிங் பண்ணேன் இல்லையா, நல்ல கலராக இருக்குது, பளிச்சு. நீங்கள் பாருங்கள், என்னோடய ஃபேஸ் கலரில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஒரு கலரு, கை ஒரு கலரில் இருக்கும் இல்லையா? இந்த பவுடர், ஹேர் ரிமூவல் பவுடர் போட்டு பண்ணால் நல்ல பளிச்சுன்னு இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கை நல்ல க்ளோவிங்காக இருக்குங்கிறங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.